everyone. Last ரெண்டு வீடியோலயும் நம்ம for loop எப்படி work பண்றது, while loopல எப்படி work பண்றது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம do while வச்சு எப்படி நம்ம அதே set of statements iterate பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். So ஒரு work நீங்க repeat பண்ணணும், திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்யணும்னா தான் நம்ம looping statements போவோம். இப்போ for எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல while எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இது ரெண்டுத்துலயுமே நம்ம கண்டிஷனை வந்து first செக் பண்றோம். So இப்போ உங்களுக்கு கண்டிஷன் செக் ஆயிட்டு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ள வரும், இல்லன்னா வெளியே வந்துரும். whileலயும் அப்படிதான், ட்ரூவா இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு உள்ள வரும். இதே do whileல பாத்தீங்கன்னா doவோட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். do followed by some set of statements. அதுக்கு கீழே எண்ட்ல கர்லி பிராக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம். சோ while this condition is true, இது ட்ரூவா இருந்ததுன்னா மறுபடியும் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸா இருந்ததுன்னா இது வந்து வெளியே வந்துடும். இவ்வளவுதான். சோ do உங்களுக்கு எக்ஸிட் செக் லூப்னு நம்ம சொல்லுவோம். இதே ஃபாரா இருக்கட்டும் இல்ல whileஆ இருக்கட்டும், அது வந்து என்னன்னா நமக்கு என்ட்ரி செக் லூப்ஸ் தான். ஓகே, நம்ம for வச்சும் while வச்சும் பண்ண அதே ஒர்க்க நம்ம do while வச்சும் நம்மளால பண்ண முடியும். சேம் இதுதான். நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுமோ அதை நம்ம இங்க போடணும் இல்லையா? சோ ஒர்க் பண்றது வந்து நமக்கு பிரிண்ட் பண்றதா நம்மளோட ஒர்க். சோ பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆர் உங்களோட கவுண்டர் வேல்யூ அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க உள்ள போடணும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் இந்த கவுண்டோட வேல்யூவை நீங்க இனிஷியலைஸ் பண்றீங்க 1க்கு. சோ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த நம்பர் வரைக்கும் இது பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 3 கொடுக்கறேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாரோட அவுட்புட், இது whileஓட அவுட்புட். சேம் அவுட்புட் தான் நமக்கு do whileக்கும் கிடைச்சிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? அப்புறம் எதுக்கு நமக்கு do whileன்னு ஒரு செப்பரேட்டா லூப் வேணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு for எப்படி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்? இட் ரன்ஸ் ஃபார் சம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். சோ நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே எத்தனை தடவை ரன் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம for யூஸ் பண்ணிடுவோம். இதே while எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை தடவைன்னு நமக்கு தெரியாது, ஆனா கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம while யூஸ் பண்ணுவோம். do while எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஒர்க் பண்ணிடுறீங்க, திரும்ப அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தென் we will use do while. பண்ணணும்னா ஓகே, பண்ணலன்னா வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கிறது வந்து do whileல போடுவோம். சோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்ப அதை நம்ம எப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம நான் திரும்ப ரன் பண்றேன். நான் இன்புட்ல வந்து 1 கொடுக்கறேன். சோ ஃபார் லூப் 1 பிரிண்ட் பண்ணும், while loop 1 பிரிண்ட் பண்ணும், do while loopம் 1 பிரிண்ட் பண்ணிடுது. இதே இது நான் மறுபடியும் ரன் பண்ணி இப்ப நான் இன்புட் 0 கொடுக்கறேன். இப்ப பாத்தீங்கன்னா for loop எதுவுமே பிரிண்ட் பண்ணல, while loop எதுவும் பிரிண்ட் பண்ணல, do while மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துடலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் நான் வைக்கிறேன். சோ ரைட் கிளிக் பண்ணி நீங்க டாகிள் பிரேக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் வந்துடும். சோ பிரேக் பாயிண்டோட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே ரன் ஆயிடாது. சோ உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் வரைக்கும் ரன் ஆயிட்டு அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் டேக் அ டெசிஷன். லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்ல அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பார்க்கணுமா ஒரு மெத்தட்குள்ள போய் பார்க்கணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டிபக் பண்ணும், எரர் இருக்கு, எதனால அந்த எரர் வந்தது, வேரியபிள் என்ன வேல்யூ இருந்தது, எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். சோ இங்க ரன் மெனுல போனீங்கன்னா உங்களுக்கு இங்க டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நவ் டீபக் மோட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆல்ரெடி ஓபன் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுக்கும், do you want to open that perspectiveனு. சோ உங்களுக்கு டீபக் மோட் பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள நம்ம இப்ப வந்தாச்சு. எப்படி தெரியும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். வேரியபிள்ல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு நீங்க பார்க்கலாம், பிரேக் பாயிண்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம், என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதாவது புதுசா நீங்க ஆட் பண்ணணும்னாலும் அதை ஆட் பண்ணி அதோட வேல்யூ என்ன வருதுங்கிறத நீங்க இங்க டைரக்டா பார்க்க முடியும். நமக்கு எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகி இப்ப இந்த லைன்ல வந்து நமக்கு நின்னுட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப we'll give the value ஆச்சு. 0 கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இங்க வேல்யூ ரீட் ஆயிட்டு இங்க வந்துருச்சு. சோ எந்த லைன்ல உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குங்கிறது இங்க உங்களுக்கு தெரியும். யூ கேன் சூஸ் டு டூ 2 ஒர்க். டீபக் மோட்ல ஸ்டெப் இன்டு ஸ்டெப் ஓவர்னு 2 இருக்கு. ஸ்டெப் இன்டுனா ஒவ்வொரு ஃபங்க்ஷன், இப்போ system.out.printlnங்கிறது ஒரு மெத்தட், இந்த மெத்தடுக்குள்ளேயும் உங்களுக்கு போகும். ஓவர்னா உங்களுக்கு அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
அந்த லைன் மட்டும் அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு போயிடும். இப்ப நம்ம இத ஸ்டெப் ஓவர் நான் பண்றேன். நான் கவுண்டோட வேல்யூ இஸ் கரண்ட்லி 1. ஏன்னா நீங்க 1ஆல இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இனிஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்க வந்தது. இங்க வந்தா ஃபார் லூப் குள்ளேயே போகல. ஏன் போகல அப்படின்னா 1 less than or equal to n, 1 less than or equal to 0 ஆனா நோ, அதனால உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகல. இப்போ அதே மாதிரி வைல் லூப். வைல் லூப்ல பாத்தீங்கன்னா கவுண்டோட வேல்யூ கரண்ட்லி இட் இஸ் 1 less than or equal to n ஆன்னு செக் பண்ணுது. இல்ல. ஸோ இப்போ இல்லங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா லூப் குள்ளேயே போகாது. பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வெளியே வந்துடுச்சு. இப்போ எகைன் இந்த கவுண்டோட வேல்யூ இஸ் கெட்டிங் இனிஷியலைஸ். இது வந்து டூ வைலோடது. இங்க பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணும்போது ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ உங்களோட கரண்ட் கவுண்ட் வேல்யூ 1 இஸ் கெட்டிங் பிரிண்டட். இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. கவுண்டோட வேல்யூ வில் கெட் இன்கிரிமெண்டட். இப்ப கவுண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2ன்னு உங்களுக்கு மாறிடுச்சு. நவ் த கண்டிஷன் இஸ் செக்ட். while count less than or equal to n, 2 less than or equal to 0, no. இப்பதான் என்ன ஆகும்னா லூப் விட்டு அது வெளியே வந்துடும். இப்போ இது வந்து நமக்கு கரெக்ட் அவுட்புட்டா அப்படின்னா நோ. ஏன்னா நம்ம 0 கொடுத்தோம். 0 டைம்ஸ் தான் இது பிரிண்ட் ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் தட் எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருந்திருக்க கூடாது. ஆனா டூ வைல்ல மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த கவுண்ட் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இது எதனால அப்படின்னா டூங்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணும். மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமிங்ல நம்ம இந்த டூ வைல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் மெனுவை டிஸ்பிளே பண்ணிடுவோம். என்ன மெனுங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். டு யூ வாண்ட் டு கண்டினியூ அந்த மாதிரி கேட்போம். எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், நாம மெனு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இதே மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மெஷின்ஸ்ல உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க போன உடனே யூல் டூ டிரான்சாக்ஷன்ஸ் இல்லைங்களா. டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இட் வில் ஆஸ்க் யூ டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து மெனுவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ டில் யூ கிவ் நோ, உங்களுக்கு இந்த லூப் வந்து என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டூ வைல நம்ம எப்ப சூஸ் பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து எக்ஸிகியூஷன் நடக்கணும்னா நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டூ வைல் நம்ம எப்ப சூஸ் பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது இந்த எக்ஸிகியூஷன் நடக்கணும் அப்படி நமக்கு எங்கேயாவது ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா தென் நம்ம டூ வைல் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் சரி ஃபால்ஸா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு தான் கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ணும்.